கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ஏசாயா 32 அதிகாரம் 18 வசனம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது? அப்போ அவருடைய ஜனம் எப்படி இருப்பாங்களா? சமாதான தாபரங்கள்ல இருப்பாங்களா? நிலையான வாசஸ்தலங்கள்லையும் அமைதியாய் தங்கும் இடங்கள், ஒரு போராட்டம் இல்லாத ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையில என் ஜனம் தங்கியிருக்கும் என்று சொல்லி தேவன் இங்கே நமக்கு வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இது எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இது சாத்தியமாகிறது என்பதை அந்த அதிகாரத்தின் முந்தின சில வசனங்கள்ல இருந்தே நம்ம பார்க்கலாம். ஏசாயா 32:15 நம்ம பார்க்கிறோம், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். அப்போ உன்னதத்திலிருந்து நம்ம மேல ஆவி ஊற்றப்படும் போது எப்படி இருக்குமா? வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறுமா. அப்போ இது எதை சொல்லுகிறது? ஒருவேளை இது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல எழுதியிருந்த வார்த்தையா இருந்தாலும் இது புது உடன்படிக்கையின் கீழே அங்க ஆவியானவர் ஊற்றப்படுகிறதை சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் லூக்கா 24:49 அங்க இயேசு சொல்றாரு, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அப்போ இந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது அங்க என்ன நடக்குது? ஒரு மறுரூபம் மனிதர்களுக்குள்ளே, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே அங்கே நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மற்றும் ஒரு வசனம் சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். அப்போ இங்கே ஆவி ஊற்றப்படும் போது ஆவியின் சிந்தையை உடையவர்களாய் நம்ம மாறும்போது அங்கு என்றென்றைக்கும் ஜீவனையும் சமாதானத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நம்ம மாறுகிறோம். அப்போ எந்த அளவுக்கு இந்த வார்த்தை உண்மையானது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ அது வெளியில எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா முதலாவது இந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது இந்த ஆவியின் சத்தத்தை கேட்டு, ஆவியானவருடைய அந்த வார்த்தையை கேட்டு அவருடைய சிந்தையை நம்ம அறியும் பொழுது நமக்கு அங்கே என்ன உண்டாகிறது? முதல்ல இன்டர்னல் பீஸ், நமக்குள்ளே அந்த சமாதானம் உண்டாகிறதை நம்ம அந்த வார்த்தையின் மூலம் பார்க்கிறோம். அப்போ அடுத்தது அங்க 17வது வசனத்துல பார்க்கிறோம், நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமும் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீதியின் கிரியை அங்க என்னதை கொடுக்குதா? சமாதானத்தை கொடுக்குதா. நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமும் உண்டாகும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இது எந்த நீதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய நீதியாயிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு விசுவாசத்தினாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம அனைவரும் இன்றைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். தேவ நீதி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை யாரு 100% இன்றைக்கு நான் நீதிமானாய் இருக்கிறேன், கிறிஸ்துவின் மூலம் அவரை விசுவாசிக்கிறது நிமித்தம் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், இன்றைக்கு தேவ நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன உண்டாகுதா? அந்த நீதியின் கிரியை, அந்த ஃப்ரூட் ஆஃப் ரைட்டஸ்னஸ் என்னவா இருக்குதா? சமாதானமாய் இருக்கிறதாம். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் நீங்க இருக்கிறீங்களா? இல்லை எந்த காலத்திலேயோ செய்த பாவத்தின் நிமித்தம், குற்ற மனசாட்சி நிமித்தம் நீங்க ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால், என்றைக்கு ஒரு மனுஷன் தேவனால் பிறக்கிறானோ, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். உண்மையாய் அவரால் பிறந்த எவனாலையும் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. ஒருவேளை சின்ன சின்ன குறைவுகள் நம்ம கிட்ட இருக்கலாம்,
ஒருவேளை சின்ன கோபங்கள் இருக்கலாம், கசப்புகள் இருக்கலாம். அதெல்லாம் இன்னும் அவரை அறிய 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 நமக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவின் சிந்தையில நம்ம வளர 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 அந்த பாவங்கள் கூட நம்மிடமிருந்து மறைந்து போகும். நாம் மகிமையின் மேல் மகிமையடைந்து கிறிஸ்துவின் சாயலாக ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுகிறோம் என்பதுல சந்தேகமே இல்லை. அப்ப அவரை போல நம்ம மாற 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 நமக்கு என்ன கொடுக்கப்படுது? அங்க சமாதானமும் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்போ இன்னொரு விதத்துல நம்ம இதை சொல்லணும்னா, நமக்குள்ளே ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்ப அங்க அவர் என்ன சொல்றார்? ரோமர் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். உள்ள இன்டர்னல் விஸ்பர் நமக்கு கேட்டுட்டே இருக்குது. ஹோலி ஸ்பிரிட்டோடைய விஸ்பர் என்னென்ன விஸ்பரிங் சவுண்ட் எதை சொல்லுதுன்னா, நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாய், நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறார். அவர் அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபுல் அக்செப்டன்ஸ், நம்ம ஃபுல்லா தேவன் அக்செப்ட் பண்ணி இருக்கிறாரு. நம்மை ஒரு நாள் அவர் வெறுத்து தள்ள மாட்டான்னு சொல்லி அங்க பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் அங்க நமக்கு என்ன செய்யுது? ரியலா கேக்குது. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது அது எதை சொல்லுதுன்னா, ஃபாதர்ஹுட ரியலா நமக்கு காட்டுது. தேவனுடைய தகப்பன், அந்த அந்த தகப்பன்கிறத நமக்கு ரியலா ஆவியானவர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு அறிவை பெற்று கொண்டவர்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கும்? அவங்களுக்கு எப்போ எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க? ஒரு டீப் அண்ட் லாஸ்டிங் பீஸ். எப்போ அந்த ஆழமான ஒரு எப்பொழுதும் உள்ள அமெரிக்கையும் சமாதானமும் சுகத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்வாங்க. ஒரு கான்ஃபிடன்ஸ், ட்ரஸ்ட் தேவன் மேல என்ன செய்து அவங்களுக்கு உண்டாகுது. எப்போ அப்படின்னா, அந்த தேவ நீதியை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நிச்சயித்து கொண்டவர்களுக்கு இந்த சமாதானம் கிடைக்கிறதா. அப்போ இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு நீதியின் அந்த சால்வையை பெற்றுக்கொண்டவர்கள், தேவ நீதியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் தான். என் ஜனம் சமாதான தாபரங்கள் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இன்றைக்கு இதுதான் சத்தியம். இன்றைக்கு அவருடைய ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிற ஆவியின் சிந்தை உடையவர்களாய் நம்மை செயல்படும் போது, நீதியை பெற்றுக்கொண்டவர்கள் என்ற விசுவாசத்தோடு நாம் செயல்படும் போது, நிச்சயமா நம்ம இருக்கிற இடங்கள் எப்படித்தான் இருக்கும்? சமாதானமாகத்தான் இருக்கும். என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும் நமக்கு உண்டு. நிலையான வாசஸ்தலம், அமைதியாய் தங்கும் இடங்கள்ல நிச்சயமாய் குடியிருப்போம் என்பதுல சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த வார்த்தையின் படியே எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இதுவரைக்கு அவங்க வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், ஆண்டவரே, ஒரு சண்டைகள், சச்சரவுகளுக்குள்ள அவங்க இருந்தாலும் இந்த வார்த்தை கடந்து வருகிற இந்த வேளையில கர்த்தர் இந்த வார்த்தையின் படி நீர் அவர்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் ஆண்டவரே அப்பா, ஆவியானவர் என் மேல ஊற்றப்பட்டிருக்கிறார், ஆவியின் சிந்தை உடையவனாய், தெய்வ நீதியை பெற்றுக்கொண்டவளாய் நான் இருக்கிறேன் என்ற எண்ணத்துல அவர்கள் வாழத் தொடங்க கர்த்தர் அவர்களுக்கு கிருபையும் விசுவாசத்தையும் வர்த்திக்க செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.